நம்மளுடைய தலைமுறை மாறுவதற்கும் தலைவிதியை மாற்றி அமைப்பதற்கும் இந்த ஆறுமுக தீபத்தை மட்டும் நாம் இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு நாளில் ஏற்ற வேண்டுமா. எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து வணங்குங்கள். முருகப்பெருமானை நினைத்து நம்ம எந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்கிறோமோ இல்லையோ, முக்கியமாக இந்த கார்த்திகை விரத நாட்களில் முருகப்பெருமானுக்கு இருக்கும் சிறப்பு நாட்களில் நீங்கள் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோவில்களிலோ நீங்கள் ஏற்றுங்கள். கட்டாயம் இந்த நாள் உங்களுக்கு அதனுடைய பலனானது அதிகமாகவே கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும், இந்த ஆறுமுக தீபத்தை மட்டும் முருகப்பெருமானுக்கு ஏற்றிவிடுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ண முடியாத அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை நீங்கள் கண்ட கஷ்டங்களுக்கு ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும். ஒரு புண்ணியமானது உங்களுக்கு கிடைத்து நம்ப முடியாத அளவிற்கும் எட்ட முடியாத உயரத்திற்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை யார் ஏற்றுகிறீர்களோ அவர்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். இந்த ஒரு வேண்டுதலானது குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் யோகமானது அமையம் அளிக்கிறது. திருமணம் யோகமானது அமைந்து பக்கத்தில் வைத்து, அதாவது திருமணம் ஆகாமலே அது முடிந்து விடுகிறது என்று கூறுபவர்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். முக்கியமாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்களுடைய குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது பிரைவேட் வேலையில கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்பையும் நீங்கள் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் சிறப்பு நாட்களில் ஏற்றணும். எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்குரிய சிறப்பு நாட்களை கருதக்கூடிய நாட்கள் எதுன்னா கந்த சஷ்டி நாட்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை விரதம் நாட்கள், செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்களில் மட்டும் நம்ம முருகனை மனதார நினைத்து வழிபடணுமா. அப்படி மனதார நினைத்து நாம் வழிபடுவதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமா. அந்த ஒரு ஆறுமுக தீபத்தை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முருகனுக்கு ஏற்றம் சக்தி வாய்ந்த தீபம் நெய் தீபம் இல்லைன்னா ஆறுமுக தீபம்னு கருதப்படுகிறது. நெய் தீபத்தை பற்றி அனைவருமே அறிந்திருப்போம். இருந்தாலும் இந்த ஆறுமுக தீபத்தை பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டோம். நம்ம இந்த ஆறுமுக தீபத்தை மட்டும் ஒரே ஒரு முறை நம்ம முருகனுக்கு ஏற்றுவதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். முதல்ல நம்ம நெய் தீபத்தை முருகனுக்கு ஏற்றுவதன் மூலம் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும்னா, முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைத்து விடுமா. நம்மளுடைய நினைத்தது காரியங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்குமாம். அதுவும் இந்த கார்த்திகை விரத நாட்கள்ல நம்ம நெய்யை விசேஷமா முருகனுக்கு வைத்து வழிபடலாமா. முருகப்பெருமானுக்கு இந்த நெய்யை படைத்து அதை வைத்து முருகப்பெருமானுக்கு வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றும் போது முருகனுக்கு பிடித்தமான மலர்கள் மற்றும் பழங்களை படைத்து வழிபட்டோம் அப்படின்னா முருகனோட ஆசி நமக்கு கிடைக்குமா. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஆறுமுக தீபம். இந்த ஆறுமுக தீபத்தை ஏற்றுவதனால் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, இந்த ஆறுமுக தீபம்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். ஆறுமுக தீபம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 6 முகங்களை கொண்ட விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி முருகனை வழிபடுவது தான் ஆறுமுக தீபம்னு அழைக்கப்படுகிறது. இது முருகனின் 6 முகங்களை குறிக்கும் வகையில் ஏற்றப்பட்டிருக்கும். ஆறுமுக தீபம் ஏற்றி வழிபட்டால் முருகனின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமாம். இதை ஐதீகம்னு அனைவருமே கூறுவார்கள். இந்த தீபத்தை சஷ்டி விரதம், தைப்பூசம் போன்ற நாட்கள், அது மட்டும் இல்லாமல் விரத நாட்களில் நம்ம கூறி வந்தோம்னா அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமா. இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றோம்னா, முதல்ல விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிடணும். பண்ணிட்டு சந்தனம் இல்லைன்னா குங்குமத்தை வச்சு மலரால அலங்காரம் பண்ணணுமா. அதுக்கப்புறம் தலைவாழை இலையை விரித்து அதன் மீது விளக்கை நம்ம வைக்கணுமா. வச்சுட்டு அதாவது அந்த விளக்கோட மேல் பகுதியில் 6 முகங்கள் போல இருக்கும். அந்த 6 முகங்களில் அந்த இடத்த நம்ம விளக்கிட்டு அதில் விளக்கை நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை நம்ம ஊற வைக்கணும்.
ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும். இப்படி நம்ம முருகனுக்கு ஏற்றுவதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே நீங்கள் முருகனுக்குரிய எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாலும் சரி, முருகனை மனதார நினைத்து வழிபடணும். அந்த காரியம் வெற்றியில தான் போய் முடியும் என்பது போல நீங்கள் வழிபட்டீங்கன்னா கட்டாயம் அந்த ஒரு காரியமானது நீங்கள் தொடங்கியது போல் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு நாளாகவும், இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள் தீர்ந்து அனைத்திற்குமே ஒரு நல்ல ஒரு முடிவுகளானது கிடைக்குமாம். எனவே தவறாமல் நாளைய நாளான கார்த்திகை விரதம் என்று இந்த ஒரு தீபத்தை மற்றும் ஆறுமுக தீபத்தை மற்றும் நீங்கள் ஏற்றி விடுங்கள். உங்களுடைய தலைவிதியே மாறிவிடுவோம். இதுவரை இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாகத்தான் உங்களுக்கு நாளைய நாள் இருக்கின்றது. எனவே நாளைய நாளில் நீங்கள் செய்த பாவங்கள் தவறுகள் என அனைத்தையுமே நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்ற முருகனிடம் கூறுங்கள். கட்டாயம் முருகப்பெருமான் உங்களை பார்த்து கொள்வார். எனவே மறக்காமல் நீங்கள் இந்த செயலை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் நாளைய நாளில் இந்த ஒரு இடத்திற்கு வந்து இந்த ஒரு ஆறுமுக தீபத்தை முருகப்பெருமானுக்கு ஏற்ற செய்யுங்கள். கட்டாயம் இதனால் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். எனவே தவறாமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ சென்று நீங்கள் ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ள நீங்கள் எப்படியாவது ஏற்றிவிடுங்கள். இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட்டு நம்ப முடியாத அதிசயங்களும் உங்களுடைய வீடு தேடி வருவோம். எனவே முடிந்தவரை நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருங்கள். நல்லது செய்தால் மட்டுமே முருகனுக்கு பிடிக்குமா? முதன்மை கடவுளாக முருகன் இருக்கிறார் அல்லவா? எனவே அவரை நாம் வணங்க வேண்டும் என்றால் நம்ம முருகனுக்கு மரியாதை கொடுக்கணும். அது நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகன் கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மரியாதையும் இருக்கும். எனவே நீங்களும் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்ல போகிறீர்கள் என்றால் வெளியிலேயே செருப்பை விட்டு சுத்தபத்தமாக இருங்கள். சுத்தபத்தமாக இருந்து அதன் பிறகு சென்று அந்த ஆறுமுக விளக்கை மட்டும் ஒரு முறை ஏற்றிவிடுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்களும் வந்து சேருமாம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.